போகும்போது என்ன அவன் கொண்டு போனான் சண்டக்காரி நீராய சண்டக்கோழி அது சத்தியமாய் சொந்தமாய் சண்டக்காரி நீராய சண்டக்கோழி அது சத்தியமாய் மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அன்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. Mixed by DJ Anku. வணக்கம். ஹகி சர்ப்ரைஸ் டெல்லியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ணாக்கு மகாக்கும் என்ன பேர்? அபிராமி. உங்களோட 2 பேர்ட்ட 2வது திருமண நாள் இன்றைக்கு. உங்களோட இந்த திருமண பந்தத்தில் இணைந்த உங்களோட 2வது வருஷத்தை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணும். இணைந்த சந்தோஷத்தை அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு விருப்பமான அன்பளிப்பு கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதை கொண்டே உங்கள்கிட்ட தந்து உங்களை இன்னும் தங்களோட சந்தோஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லியிருந்தாங்க. முதலாவது நாங்கள் அந்த சந்தோஷத்தை தந்துட்டு மிச்சத்தை கதைப்போம். ஓகே, திருமண நாள் வாழ்த்து. ஓகே, நாங்கள் இதுக்கு முதல் உங்களை சந்திச்சிருக்கிறோம். இதே நாள் போன வருஷம். உங்களை பிடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த வருஷமும் உங்களோட திருமண நாளன்று உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி இந்த கிஃப்ட்களை தந்து விட்டுருக்குறாங்க. யாரா இருக்கும்? ஆனா இந்த முறை எங்களுக்கு சொன்னவங்க சொல்லியிருந்தாங்க, அக்காட்ட நிறைய கேள்வி கேட்க சொல்லியிருந்தாங்க. அண்ணா நல்லா கதை பேர் தானா, அதனால அக்காவை கொஞ்சம் கதைக்க வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால இன்றைக்கு எங்கட கேள்வி உள்ள அக்காட்ட தான் இருக்கு. யார் உங்களுக்கு இதை தந்துருப்பாங்க? பாக்கட்டா நீங்க 2 பேரும் தனியா நாங்க போன அப்புறம் கதைக்கலாம். இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் அக்கா மட்டும்தான். பிறகு நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. சரி, மற்ற கிஃப்ட் ஏன் தருவோமா? ஏன்னா அதிக நேரம் எனக்கு தான் கை வெளிக்குது. உங்களோட கிஃப்ட் நீங்க தானே வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள். இந்த கேக் ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட காதல எவ்வளவு தூரம் அது இணைஞ்சிருக்குன்றது அந்த வச்சிருக்கிற ஹார்ட்லயே தெரியுது. அப்போ உங்களோட காதல் எரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கும். உங்களோட காதலை பற்றி உங்களோடைய இணைஞ்சு வந்த ஒரு ஆளா தான் இருக்கும். அந்த டிசைன் பண்ணதே அவங்க தான். ஒன்றா பார்த்து
ரோஸ் வரோடும். அதுல 2 ரோஸ் இங்க இருக்குது, இன்னொரு ரோஸை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அபிராமி அக்கா அமைதியா இருக்கிறா, அது இன்னைக்கு சரியே வராது. இன்னைக்கு கதைச்சே ஆகணும், அப்பதான் அண்ணாட ஸ்பெஷல் கிஃப்ட் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அமைதியா நிக்கிறாரோ தெரியா. ஆனா இந்த முறை கொடுத்த பெர்ஃபார்ம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. டான்ஸ் எல்லாம் வைஃபுக்காக இந்த முறை டான்ஸ் எல்லாம் 2 வருஷமும் அதே காதலோட அதே வெக்கத்தோட அக்கா நிக்கிறா. யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் கெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? நீங்க இதை விட கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். பெட்டரா எதிர்பார்க்குறீங்களா? இதை விட இதே பெரிய கிஃப்ட் தான். சரி, வித்தியாசமா எல்லாரும் பொக்கே கொடுப்பாங்க, இந்த முறை நல்ல ஹார்ட் எல்லாம் வச்சு பாக்ஸ் பேக்கிங்ல உங்களுக்காக வித்தியாசமான பரிசு தரணும்னு யோசிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படியா? அப்ப உங்களை இவ்வளவு பிரியமான யாரு அவங்க? உங்களோட சிஸ்டரா? உங்களோட சிஸ்டருக்கு என்ன பேர்? ஷானு. ஆனா போன முறை ஷானு தான் அனுப்பியிருந்தாங்க, ஆனா இந்த முறை அனுப்பலையே. ஒரு அந்த வீடியோ மூலமா வந்த கண்டக்டர் ஷானுவை தாண்டி உங்களோட நெருக்கமான வேற யாரோ இருக்கிறாங்க? இன்னும் இந்த வேர்ல்டுலயே ஷானு மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள், வேற யாரும் இருப்பாங்க தானே? ஷானு அவ செய்துட்டாவே போன முறை, அப்ப ஒரே மாதிரி செய்ய விளங்கல. இல்ல இல்ல, ஒரே மாதிரி செய்தா உங்களுக்கு வித்தியாசமா தானே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, அண்ணா அனுப்பி இருக்கலாமே, ஏன் அண்ணா சொல்றீங்களே? இல்ல அப்படி பாருங்க, பெருமை பிடிக்காது அங்க ஒன்றும் இல்லையா? நேரே தந்துருவாரா? சரி, உங்களுக்கு கிஃப்ட் தந்தால் இந்த டோலுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா என்ன செய்வீங்க? நான் தானே ஷானு இல்லைன்னு சொல்லிட்டேனே, அது ஷானுவா இருக்காதான். சரி, இல்லாட்டி நான் உங்களோட வீட்லயே நிறைய ஆக்கள் இருக்கிறேன்னா அவர்கிட்ட காசு இல்லையா? சரி, உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு போன முறை நீங்க அதை பற்றி பகிர்ந்திருந்தீங்க. அதுக்கு பிறகு இங்கால அதே மாதிரியான வாழ்க்கை இருக்குதா? ஏதும் சந்தோஷங்கள் இல்லாட்டி ஏதும் சண்டைகள் இருக்குதா? எங்களோட சொல்லலாம், சந்தோஷமா அதை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ணாட்ட மாற்றம் பெறணும் வேண்டாம். சந்தோஷமா தான் பாத்துக்கிறது. சண்டை வந்தாலும் லவ் என்று ஒன்று நீங்களே பாக்கிறீங்க, நீங்களே சொன்னீங்க ஒரு லவ். அதனால ஓகே, நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? அப்ப அண்ணாட்ட கேப்போம், அண்ணா அப்ப அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா? அவங்கள எங்க இங்க சமைச்சே தாரே இல்ல இல்ல அவருக்கு அப்ப அண்ணாவை சமைச்சு பழக சொல்லுவோம். என்ன அப்படியா? அப்ப இன்னொரு அண்ணாக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்து விடுவோமா? பெஸ்ட் ஹஸ்பண்ட் கொடுத்து விடுவோம். பெஸ்ட் ஹஸ்பண்ட் கொடுத்து விடுவோம். அது எப்பவுமே அண்ணா இந்த ஒரு வார்த்தையிலேயே அக்கா நல்ல ஐஸ். என்ன நீங்க காலமுறை சமைக்கத்தான் வேணும். சரி, ஓகே. ஓகே ஓகே. ஆனா இப்படியே சொல்லி தப்பிக்கல அது. சரி, நாங்க அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க அக்கா சமையல் பழகி இருப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். சமைப்பேன். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நீங்க அண்ணாவை சமைக்க வர்றீங்க, அப்படியா? சரி, ஓகே. அதுதானே
இன்னைக்கு சமைச்சது ஓகே ஓகே ஓகே, இது நல்ல கிஃப்டா இருக்கே அண்ணா, செலவில்லாத கிஃப்ட். சரி, நீங்க ரெண்டு பேரும் கதைக்கிறதுலயே உங்களோட நெருக்கம் எவ்வளவு தூரம்ன்றது நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்க வார்த்தையால சொல்ல தேவையில்லை. அப்ப இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்கும் அவங்க தான் தந்தாண்டு பேரை சொன்னீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டுருவாங்க. அப்ப அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. சானு தான் அண்ணா, நான் சானு அனுப்பலையே. ஆனா அண்ணாக்கு தெரியும் யாருண்டு. சரி, சானுவை பற்றி இன்னைக்கு சானு எதுவும் கால் பண்ணி காய்ச்சுவாங்களா? சாதாரணமா காய்ச்சுவாவா? கிஃப்ட் தந்தவாவா? கிஃப்ட் எதுவும் தந்தவாவா? தெரியலையா? அப்ப நீங்க கேட்கலையா? ஏன் ஒண்ணுமே வாங்கி தெரியல கேட்கலையா? அப்படியா? ஆனா இந்த முறை சானுவுக்கு கொஞ்சம் பிரச்சனை போல இருக்கு, பிஸியா இருந்துட்டா, அதனால உங்களுக்கு அனுப்பிடலாம போயிட்டு என்ன செய்வோம். சரி, சானோட ஒரு கால் பண்ணி கேட்டு பாருங்களேன் கிஃப்ட் அனுப்பினீங்கன்னு. இல்லையா சொல்லுவா, அப்ப நீங்களே சொல்லுங்க யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு. சரி, சானு அனுப்பியிருந்தா என்ன சொல்லுவீங்க சானுவுக்கு? ஒவ்வொரு முறையும் சரி, நீங்க சானு அனுப்பி இருந்தா இந்த கிஃப்ட் உங்களுக்காக சானு அனுப்பி இருக்கன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சானுவுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, கூட நல்ல ஒரு சிஸ்டர், ஒவ்வொரு முறையும் எனக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப ஒரு சொந்த சிஸ்டர் இல்லாட்டியும் என்னோட ரொம்ப நல்ல ஒரு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் என்னைக்குமே கலைக்காம இருந்தது அப்படின்னு ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நல்ல விருப்பமும் விட்டு கொடுக்கறது இல்லை எந்த இடத்துலயும் அக்கா நல்ல பாசம் ஒவ்வொரு முறையுமே அப்படி இதுகளுக்கு மட்டுமல்ல எல்லா விஷயத்துலயும் டெலிவரி பண்ண சர்ப்ரைஸ் தந்தா மட்டும்தான் அப்படியே தெரியல நார்மலான டைம்ல ஒரு கவலை எதுக்கும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப என்னோட அட்டாச்மெண்டா இருக்கிறது அவ மட்டும்தான். எதா இருந்தாலும் உடனே நான் சொல்லிடுவேன். கூடுதல் எனக்கு ஆறுதலா அப்படி இருக்கிறது. ஹஸ்பண்டுக்கு அடுத்தது அவன் மாதிரி எல்லா விஷயமுமே கூட நான் ஷேர் பண்ணி சொல்லுவேன். இந்த விஷயமே ஒளிய மாதிரியே கிடையாது. அதே மாதிரி அவள் எதுவா இருந்தாலும் முதலாவது கோல் கஷ்டமோ இதோ அக்கா என்ன சொல்லி எனக்கு தான் வரும். அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் மாதிரி வைக்கணும், ஆனாலும் அவங்கள தாண்டி அக்கான்னு சொல்லி கூட பாசம் காட்டுறது எங்களுக்கு மட்டும்தான். சொல்லுவாள் அடியில கூட பேர் சொல்லி அப்படி கூப்பிடுவோம். என்னோட அக்கா 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 தானே. எதிர்பார்ப்பு சாணுவா இருக்கிறதால சாணுவுக்கு தான் டைம் பண்ணணும். என்ன சாணு தான் அனுப்பி இருக்கிறா. சரி, ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் கதைக்கிறீங்க. சானோட அன்பும் அவ்வளவு தூரம் அதை மிஞ்சியும் இருக்குது. ஏன்னா இது எனக்கு நிறைய நாளைக்கு முதலே இதை பற்றி என்னோட கதைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த கிஃப்ட் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு அடிக்கடி கால் பண்ணி அக்காவுக்கு அது அந்த சாக்லேட் பிடிக்கும், அது பிடிக்கும், அக்கா சும்மா நார்மலாக சாக்லேட் கொடுக்கக்கூடாது, ஏதாச்சும் வித்தியாசமாக யோசிச்சு செய்வோம் அப்படி நிறைய என்னோட டிஸ்கஸ் பண்ணி கேக் கலர்ஸ்ல இருந்து அதில் வைக்கிற ரோஸ் ஹார்ட் எல்லாமே அவளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. உங்களோட உறவு எப்பவுமே இதே போலவே நெருக்கத்தோட தொடரணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். அதை தாண்டி உங்களோட காதல் இன்னும் அதிகமாகணும். அந்த 3வது ரோஸ் நாங்கள் அடுத்த முறை உங்களை சந்திக்க பக்கத்தில் நின்றா நாங்களும் சந்தோஷப்படுவோம். சானுவோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. ஹாப்பி அனிவர்சரி சானு சார்பா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எங்களோட ஹகி சர்ப்ரைஸ் சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஹகி சர்ப்ரைஸ் சார்பா 2 பேரும் ஒரு அண்ணா அக்காவுக்கு கொடுத்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ கியூட்டாலாம் ப்ரப்போஸ் பண்ணா எப்படிப்பா ரிஜெக்ட் பண்ணுறது?